First one, page number RDS, 12th standard, page number 15.66. First formula, a square plus x square. Second formula, a square minus x square. Third formula, x square minus a square. Okay? ஆமா. ஓகே. இப்போ இதை பாருங்க, இது எல்லாமே சிங்கிள் டேர்மா இருக்கா? 4ம் 5ம் நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஆமா. அப்படி இருக்கு. அந்த கம்பேரிசன் பாருங்க. இப்போ இதுலயுமே என்ன பிரச்சனைனா, ஏ ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகுதா எக்ஸ் ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகுதா, அதான் இங்க பிரச்சனை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னு பாத்துக்கீங்க. ஏ பிளஸ் வந்துருச்சுன்னா, அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், எக்ஸ் லாஸ்ட் ஆத்தே ஒரு ஆல்பபெட்ல. ஸோ ஏ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் வருது. பிளஸ் வந்தா நான் என்ன யூஸ் பண்ணணும்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டான் தீட்டா ஆர் இதோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. ஓகே. ஓகே. பிளஸ் இதே மைனஸ் வந்தா சைன் காஸ். ஓகே. ஏ சைன் தீட்டா ஆர் ஏ காஸ் தீட்டா. இந்த ஏ வந்து இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? இதே இது எக்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்படியே அது ரெசிப்ரோக்கல். என்ன ரெசிப்ரோக்கல்? ஏ சீக்கன் தீட்டா ஏ கொசிக்கன் தீட்டா. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் பிளஸ் வந்துட்டா டானு காட்டு, மைனஸ் வந்தா சைனு காசு. ஏது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா சீக்கனு கொசிக்கனு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் 4ம் 5ம் பாத்தீங்கன்னா, 4 என்ன? ஸ்கொயர் ரூட். நியூமரேட்டர்ல ஒரு டேர்ம், டினாமினேட்டர்ல ஒரு டேர்ம். ஆர் ஏ பிளஸ் எக்ஸ் ஏ மைனஸ் எக்ஸ். இங்க நியூமரேட்டர்ல மைனஸ் இருக்கு, டினாமினேட்டர் பிளஸ். இங்க பிளஸ் இங்க மைனஸ், அப்படியே ஆப்போசிட்ல இருக்கா? இங்க ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணணும்னா, எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை ஏ காஸ் 2 தீட்டா. ஓகே. ஏ காஸ் 2 தீட்டா. இதே இது இங்க ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் இங்க எல்லாமே ஏஎக்ஸ் வச்சுதான் ஃபார்முலாஸ். இதே ஃபிஃப்த் ஃபார்முலா என்ன சொல்றாங்க? ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா மைனஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பீட்டா ஆல்பா பீட்டா. ஓகே. இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லிருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இந்த ஃபார்மெட்ல வருதா, ஃபர்ஸ்ட் 3 ஃபார்மெட்ல வருதான்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். சரிங்களா? இதே இது ரூட்டுக்குள்ள இருந்தாலும் அதாம ஃபார்முலா. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னாலும் சேம் ஃபார்முலா. ஓகே. சரி, இதே இது ஏக்கு பதிலா நம்பர் இல்ல எக்ஸுக்கு பதிலா நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் இதே ஃபார்முலா. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Example 1, type 1. Example 1. Evaluate 1 by a square minus x square whole power 3 by 2 into dx. Integral. ஓகேவா? ஃபர்ஸ்ட் a term வந்திருக்கு, a square minus x square. ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா தேர்ட் ஒன்னாமா? அதாவது tan காட்டா சைன் காசா சீக்கன் சைன் காஸ். சைன் காஸ். சைன் காஸ். எது ஒன்னு எடுத்தாலும் ஓகே தான். நான் என்ன எடுத்துக்க போறேன்? லெட் x equal to a sin theta. x equal to a sin theta. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்ப முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இங்க தீட்டா இருக்கு, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. dx by d theta equal to a is a constant, multiple இருக்கனால a into cos theta. ஓகே. ஆமா. ரைட். இப்போ நம்ம dx மட்டும்தான் இருக்கு இங்க ஃபார்முலாஸ்ல கொடுத்த கிவன்ல. ஸோ நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? dx equal to a cos theta d theta. ஓகே. ஓகே. ரைட். Replaced by 1 using 2 and 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதிடலாம்? 1 by என்னமா வரும்? a ஸ்கொயர் தான். எக்ஸ் ஸ்கொயருக்கு போல என்ன எழுதலாம்? a square sin square theta. எஸ், a ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta
whole power 3/2 integral dx replaced by a cos theta theta d. d theta. ஓகே டன். நமக்கு ஏ ஸ்கொயரை ப்ராக்கெட்ல இருந்து காமனா வெளியே எடுக்கிறோம். இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கா, கரெக்டாமா? Okay. Okay. ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பவர் இதுக்கும் 3/2 காமன், கரெக்டா? ஆமா. 2 × 3/2 2 2 கேன்சல் 3 வந்துருமா? ஆமா சார். ஸோ என்ன வந்துடும், ஏ கியூப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2. இது ஓகேவா? ஓகே சார். என்னன்னு புரியுதா? ஏ காஸ் தீட்டா டி தீட்டா. சரிங்களா? எஸ் சார். இப்போ இங்க 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த டேர்ம் என்னமா வரும்? 1 மைனஸ் சைன் cos ஸ்கொயர். square theta. எஸ், ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2 காஸ் தீட்டா டி தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா 2 × 3/2 2 2 கேன்சல். நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு? cos cube theta. காஸ் கியூப் தீட்டா 1 பை ஏ ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா காஸ் தீட்டா டி தீட்டா. இந்த மல்டிபிள் இருக்கிறத கேன்சல் பண்றதுக்கு இவ்வளவு கால்குலேஷன். Okay. ஆன்சர் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா Square theta. டி தீட்டா இன்டகிரல். ஆமா. சரி, இப்போ எனக்கு டினாமினேட்டர் இருந்தால் எனக்கு ஃபார்முலா இல்லை. 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா எதுவும் ஃபார்முலா இருக்குன்னா இல்லை. ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா 1 பை காஸ் என்ன வந்துடும்? secant. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இப்போ எனக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா ஃபார்முலா இருக்கா? இன்டகிரல் ஃபார்முலா ஆமா சார். என்னது? tan theta. எஸ், tan தீட்டா. tan தீட்டா பிளஸ் சி. ஓகே, எனக்கு எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன இருக்கணும்? எக்ஸ்ல இருக்கணும். இங்க என்ன இருக்கு? தீட்டால இருக்கு. இப்போ சேஞ்ச் பண்ணிடலாமா? சேஞ்ச் ஆமா. பண்ண 1 பை ஏ ஸ்கொயர். இப்போ நம்ம tan தீட்டா எப்படி எழுதலாம்? sin தீட்டா பை காஸ் தீட்டா பிளஸ் சி. ஓகே, ஓகே. ஓகே. நான் என்ன எடுத்துக்கேன்? எக்ஸுக்கு பதில் ஏ sin தீட்டா. x ஈக்குவல் டு ஏ sin தீட்டா. ஓகே, இப்போ எனக்கு இங்க வெறும் sin தீட்டா தான் வேணும். அப்போ என்னமா எழுதிடலாம்? x பை ஏ ஈக்குவல் sin தீட்டான்னு எழுதிடலாமா? கரெக்டா? ஓகே. ஓகே. இப்போ இந்த காஸ் தீட்டாவை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா, காஸ் தீட்டா எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்? இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் இருக்க மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா. இது கரெக்டான்னு பாருங்க. என்ன வரும்? ரூட் காஸ் ஸ்கொயர் தீட்டா ரூட். கரெக்ட் சார். இப்போ நான் அந்த காஸ் தீட்டாக்கு போல இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா எனக்கு என்ன தெரியும்? எக்ஸ் பை ஏன்னு தெரியும். ஸோ 1 பை ஏ ஸ்கொயர் சைன் தீட்டாக்கு போல எக்ஸ் பை ஏ டிவைடட் பை, சரிங்களா? காஸ் தீட்டாக்கு போல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா? அப்போ ஆமா. 1 மைனஸ் sec square எக்ஸ் by. பை ஏ த ஹோல் ஸ்கொயர் ஓகே. பிளஸ் சி. இது ஓகேவா? எஸ் சார். 1 by a square x by a square root of 1 plus x square minus 1 minus x square minus a square plus c. ஆமா. Okay, ஆமா. take LCM. 1 by a square x by இதை a cube சேஞ்ச் பண்ணிடலாமா? ஆமா சார். a cube இங்க LCM எடுத்தா என்ன வரும்? a square minus x square by a square. கரெக்டா? சார். சரிங்களா? சரி, இங்க ஏ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வந்தா என்னமா வரும்? ஏ ஆயிருமா? ஆமா. அது கேன்சல் ஆயிரும். ஸோ வெறும் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பை ஏ. அது ரெசிப்ரோக்ல போக போகுது. ஏ கியூப் இன்ட்டு ஏஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி பிளஸ் ஏ கேன்சல். ஒரு ஏ கேன்சல், ரிமைனிங் ஏ ஸ்கொயர் இருக்கு. ஆமா சார். அப்ப எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி. வி கெட் ஆன்சர். நம்ம இன்டகிரேஷன்லாம் ஈஸியா பண்ணி முடிச்சாச்சு, சரிங்களா? இது ஆன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஆனா ஆமா. என்னவா இருக்கு? தீட்டாவா இருக்கு. எனக்கு என்னவா இருக்கு? எக்ஸா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கணும்.
ஓகே. இதுக்கு தான் இவ்வளவு பெரிய கால்குலேஷன். ஓகே பாக்குறீங்களா? நெக்ஸ்ட் சம் போகுமா? போலாம் சார் அடுத்த சம். ஏன்னா எல்லா சம்ஸுமே இந்த இந்த கான்செப்ட் தான். ஓகே. எக்ஸாம்பிள் 2. எக்ஸ் ஸ்கொயர் divided by root of 1 minus x square integral dx. நீங்க வேற எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணாலும் இதை சால்வ் பண்ண முடியாது. எஸ்ஆ நோவா? ஆமா. சரி, இப்போ இங்க பாருங்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. இது எக்ஸ்னா இது ஏ தானே? சார் ஆமா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வருமா, செகண்ட் ஃபார்முலா வருமா, தேர்ட் ஃபார்முலா? தேர்ட் ஃபார்முலா மைனஸ், செகண்ட் ஃபார்முலா மைனஸ், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும்தான் பிளஸ். செகண்ட் ஃபார்முலா சார். கரெக்ட். ஏன்னா ஏ ஃபர்ஸ்ட் வரும், எக்ஸ் சாரி பிளஸ்னா என்ன வரும்? பிளஸ்னா டான் இல்லாட்டி காட். எஸ் கரெக்ட். ஓகே டன். புட் இல்ல லெட் ஏதோ ஒன்று. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா dx by d theta cos theta. Here dx only. So dx equal to cos theta d theta. கரெக்ட். X square sin square theta. Okay. Okay. எஸ் சார், எஸ் சார். Right. Root of 1 minus x square. 1 minus sin square theta. We get cos square theta. எஸ் சார். Cos theta. இப்போ டைரக்டா நான் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா sin square theta dx க்கு பதிலா cos theta d theta whole divided by root of 1 minus x square cos theta. ஆமா. காஸ் தீட்டா கேன்சல். எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு நான் இங்கே ஒர்க் பண்ணிடுறேன். சரிங்களா? இது 2, இது 3, இது 4. அப்ப நான் இங்க எல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்றேன்? யூசிங் 2, 3, 4. ஓகே. ஓகே. ரிமைனிங் டேர்ம் sin square theta d theta. சரி, இப்போ sin square thetaக்கு ஃபார்முலா இல்ல. ஆமா. என்ன ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா போயிடணுமா? ஆமா. என்ன ஃபார்முலா வரும்? sin square theta equal to 1 minus cos 2 theta by 2. ஆக்சுவலா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, cos 2 theta equal to 1 minus 2 sin square theta நமக்கு தெரியும். கரெக்டா? கரெக்ட் சார். சரி, இந்த cos 2 theta ரைட் சைட் போயிருது. போயிட்டா என்ன வந்துடும்? 1 minus cos 2 theta வந்துடும். இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க, 2 sin square theta வந்துடும். கரெக்டா? ஆமா. ஸோ sin square theta என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? அதாவது 1/2 காமன். ஸோ 1/2 1 minus cos 2 theta into d theta. Yes or no? எஸ் சார். Okay. 1/2 d theta integral cos 2 theta d theta. 1/2. என்னமா ஃபார்முலா? இப்போ இங்க காஸ் 2 தீட்டா வேற மாத்தணும்ல? இதேமா மாத்திரம் ஸ்கொயர்னாத்தே நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. ஓ ஆமா, இது பை 2 போட்டுடலாம். கரெக்ட் சார். d thetaனா என்ன வரும்? வெறும் தீட்டா. தீட்டா. இங்க என்ன வரும்? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். சைன் 2 தீட்டா பை 2. cos 2 தீட்டாவை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? இது மைனஸ் சைன் தீட்டா பை 2. மைனஸ் வராது, பிளஸ்ல வரும். நல்லா செக் பண்ணி பாருங்க. ஏமா சைன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண சைன்னா கரெக்ட் சார். காஸ்னா மைனஸ் சைன், இன்டகிரேட்னா அப்படியே ஆப்போசிட்ல வரும். ஏன்னா கரெக்ட் சார். sin 2 theta by 2 தானே வரணும். ஆமா. நான் தப்பா எழுதுறேன். sin 2 பிளஸ் theta by 2. ஸோ மைனஸ் அது வாட்டுக்கு இருக்கட்டும். sin 2 theta by 2 2 plus c. ஓகேவா?
இப்போ 1/2 Yes, sir. மல்டிப்ளை பண்ணிருங்க, ஏன்னா காமன். 1/θ/2 sin 2θ. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? sin Sin theta, cos theta. θ cos θ by 2 into 2 plus c, 1 2 1 2 cancel. So θ/2 sin θ cos θ by 2 plus c. Okay, Okay. right. Here x equal to என்ன அர்த்தம்? x equal to வெறும் sin θ மட்டும் தான் எடுத்துக்கோம் பாருங்க. ஆமா sir, ஆமா. அப்ப x equal to sin θ, x equal to sin θ, θ equal to sin inverse of x. Theta replaced by sin Sin inverse of inverse x x. by 2 sin theta equal to x cos theta. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? cos theta in terms of sin x ல மாத்துவோம். root of 1 minus sin square theta, 1 minus x square, square root of 1 minus x square. Yes or no? Root of 1 ஆமா. minus x square plus c. We get final answer. Yes, sir. Done. Next sum. Example 3. Integral x square minus 3x plus 1 whole divided by 1 minus x square into dx. Same model, 1 minus x square. So s square minus x square. Take x equal to, சொல்லுங்க, Sin theta. let x equal to sin theta. So cos theta வச்சு ட்ரை பண்ணலாமா? பண்ணுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆன்சர் சேமா தான் வரும். cos theta, x equal to cos theta, dx by d theta minus sin theta. Okay, Okay. dx equal to minus sin theta d theta. Correct, sir. Okay, next x square. So x square equal to cos square theta. Okay, ஆமா sir. root of 1 minus x square, அதை இங்க replace பண்ணிடலாம். 1 minus cos square 1 theta minus sin square theta. cos square theta equal to Sin theta. sin square theta root 2 எழுதும்போது sin theta. இப்போ நம்ம 4 ஈக்குவேஷனையும் இது யூஸ் பண்ண போறோம். 2 3 4 5. x square replaced by cos square theta. Okay, minus 3 cos theta plus 1 whole divided by sin theta into dx equal to minus sin theta d theta. Sin theta cancel. Yes, sir. Sin theta cancel. Remaining minus integral cos square theta 3 cos theta plus 1 into d theta. Okay. Yes, sir. Okay, இப்போ நமக்கு cos 2 theta ஃபார்முலா தெரியும். cos square D. theta D theta substitute பண்ணல. என்னமா? ஓ சாரி சார். சாரி. அதுல ஒண்ணுல. கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கு. கரெக்ட் தான், கரெக்ட். இப்போ cos 2 theta ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். 2 cos square theta minus 1. Yes, 2 cos square theta minus 1. இப்போ நமக்கு என்ன தெரியும்? cos square theta வேணும். So ஆமா. cos 2 theta plus 1 வந்துருமா? ஆமா. cos 2 theta plus 1 equal to 2 cos square theta. Cos square theta equal to 1 by 2 cos 2 theta plus 1.
Okay. Done. Cos square theta replaced by 1 by 2 cos 2 theta plus 1 minus 3 cos theta into d theta plus d theta. எல்லாமே மைனஸ் காமனா இருக்கு. ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. 1 by 2 cos 2 theta இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? The sin 2 theta by 2 sin 2 theta by 2 plus theta t theta na plus theta. Next minus 3 sin theta by by 1 part. இதுவும் theta தானே? ஆமா. plus c. ஆமா சார். இப்ப இது ரெண்டு நமக்கு என்ன ஆயிரும்? 2 theta ஆயிருமா? கரெக்டா? ஆமா. இங்க ஒரு theta இருக்கு, இங்க ஒரு theta இருக்குல்ல? ஆமா. கரெக்ட். மைனஸ் 1 by 4 sin 2 theta plus 2 theta 3 sin theta plus c multiply by minus. அப்ப இங்க நமக்கு என்ன வரும்? 3 sin theta minus 2 theta 1 by 4 sin 2 theta plus c. ஓகே, கரெக்ட் சார். ரைட். இப்போ லாஸ்ட் ஒரு ஸ்டெப் வேணும். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டால இருக்கு. எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னவா சொல்லணும்? எக்ஸ்ல சொல்லணும். நான் எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டா எடுத்திருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே சார். தீட்டா ஈக்குவல்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு வந்துடும். ஓகே, இங்க சைன் 2 தீட்டா எப்படி எழுதலாம்? சைன் 2 தீட்டாவை 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவை நான் என்னன்னு எடுத்திருக்கேன்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். சைன் தீட்டா எப்படி எழுதலாம்? எப்பயும் போல ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஆமா சார். அப்போ 2x ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? சைன் 2 தீட்டாக்கு போல நான் இதை ரீப்ளேஸ் பண்ணணும். சரி, தீட்டாக்கு போல எனக்கு என்ன தெரியும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தெரியும். சைன் தீட்டாக்கு போல என்ன தெரியும்? இங்க நான் எக்ஸ் போல காஸ் தீட்டா எடுத்திருக்கேன். அப்ப சைன் தீட்டா நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது டபுள் ஸ்டார்னு வச்சுக்குவோம். இப்போ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதை நான் 6ன்னு எடுத்துக்கிறேன். 6 எப்படிமா ரீப்ளேஸ் ஆகுது? 6th ஈக்குவேஷன் 3 sin theta root of 1 minus x square. Okay? Yes or no? Yes sir. Next 2 theta replaced by cos inverse of x. Correct sir. Okay, done. Minus 1 by 4 sin 2 theta நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? ஸ்டார் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். 2x root of 1 minus x square plus c. ஓகேவா? 2 கேன்சல் பண்ணிருங்க. ஸோ 3 root of 1 minus x square 2 cos inverse of x x by 2 root of 1 minus x square plus c. We get answer. Okay sir. in terms of எல்லாமே sin inverseல இருக்கு, நம்மளுக்கு cos inverseல இருக்கு. அவ்வளவுதான். ஓகே சார். டன். ஆன்சர் கரெக்ட். அதாவது நம்ம cos θ எடுத்தா இது ஃபார்முலா, இது ஆன்சர். sin θ எடுத்தா புக்ல இருக்குது ஆன்சர். ஓகே. டன். we get answer. Next, fourth one. Example, fourth one. X square divided by 1 minus x dx. X square divided by root of 1 minus x dx.
சரிங்களா? இப்ப நம்ம சைன் தீட்டா எதை எடுக்கணும்னா அது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். ஏன் சேஞ்ச் பண்ணணும்னா நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் தானமா இருக்கு. கரெக்ட் சார். அதே மாதிரி டினாமினேட்டர் நான் ரீப்ளேஸ் பண்ணணும். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டு ஈக்குவலா? ரூட் ஆஃப் கரெக்ட். எக்ஸ் ஸ்கொயரும் கரெக்ட் சார். எக்ஸ் ஈக்குவல் தானே? கரெக்ட் சார். ஏன் அதை எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல நமக்கு அது யூஸ் ஆகுது. இது பாருங்க, நான் இங்க என்ன இருக்கு? ரூட் எக்ஸ் தானே இருக்கு. ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு எடுக்கிறேன். லெட். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணா என்னமா வந்துடும்? ஸ்கொயர் ஆன் போத் சைட். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டா? ஓகே. எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்க நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்ப என்ன எழுதிடலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஆமா. ஓகே, டன். என்ன நம்ம டிஃபரன்ஷியேட் வேற பண்ணல. சரி, இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. dx by d தீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துருமா? ஆமா சார். சரி, இப்போ எனக்கு என்ன இருக்கு? dx மட்டும்தானே இருக்கு. ஆமா சார். அப்ப எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? dx ஈக்குவல் டு 2 sin theta cos theta into d theta. This is first one, second one, third one, fourth one. First one replaced by நம்ம எக்ஸ் ஸ்கொயர் போல என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல நியூமரேட்டர்ல, ஆமா. என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் போல சைன் தீட்டா. சைன் சைன் ஸ்கொயர் தீட்டா. தீட்டா தான். சைன் ஸ்கொயர் தீட்டா, அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்குல்ல, எக்ஸுக்கு தானே இது எக்ஸ் ஸ்கொயர். அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். எஸ்ஸா நோவா? ஒரே ஒரு செகண்ட் சார். ரூட் எக்ஸ்னா சைன் தீட்டாமா? ஆமா. ஸ்கொயர் பண்ணிட்டா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டாமா? ஓகே. இங்க இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர், சோ மறுபடியும் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஓகே. சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகே, dx ரீப்ளேஸ்டு பை 2 sin theta 2 sin theta cos theta d theta divided by டினாமினேட்டர்ல 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் என்னமா தெரியும்? சைன் தீட்டா. அப்ப சைன் தீட்டா ரூட் சைன் தீட்டா பாருங்க, ரூட் எக்ஸ் ஈக்குவல் சைன் தீட்டா ஸ்கொயர் 1 மைனஸ் என்னமா வந்துடும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவா? ஆமா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ரூட் ரூட் வெளியே வந்தா காஸ் தீட்டான்னு சேஞ்ச் ஆயிருமா? ஆமா சார். ஓகே, அப்படின்னா வந்துட்டு எனக்கு காஸ் தீட்டா ஒரு காஸ் தீட்டா ஒரு காஸ் தீட்டா கேன்சல். நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, 2 sin பவர் 4 தீட்டா sin தீட்டா d தீட்டா இன்டகிரல் 2 இன்ட்டு sin பவர் 5 தீட்டா d தீட்டா இன்டகிரல். ஓகேவா? ஆமா சார். சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாமே வச்சுக்கலாம், இது தேவையில்லாத வேலை. இப்ப பாருங்க, நம்ம ஸ்கொயர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அதாவது 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேவா? ஓகே. அதையே மல்டிப்ளை பண்ணிட்டு மறுபடியும் எழுதிக்கிட்டே இருக்கும். டேரக்டா இப்படியே எழுதிடும். சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா. நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டா? எஸ் சார். இன்ட்டு சைன் தீட்டா டி தீட்டா. சரிதானா? எஸ் சார். ரைட். இப்போ இங்க நான் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காசு வருமா, காசு டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் வருமா? இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்? பிராக்கெட்டுக்குள்ள இருக்கதா டி ஈக்குவல் டு காஸ் தீட்டா டி தீட்டா dt by d theta minus sin theta.
d theta equal to minus theta minus sin theta d theta. Here sin theta d theta. So dt equal to sin theta d theta. Okay. Okay. 1 minus t square the whole square equal to 1 minus cos square theta. கரெக்டா? Okay. நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? இப்படி சேஞ்ச் பண்ணலாமா? இப்போ நமக்கு ஃபைனல் என்னமா வந்திருக்கு? 2 1 minus cos square theta whole square எப்படி எழுதலாம்? 1 minus t square the whole square sin theta d theta minus என்ன வரும்? sin minus dt. ஓகேவான்னு பாருங்க. Okay. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? a minus b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா போதுமா? we get answer minus 2 a square b square 2 times ab integral dt. ஓகேவா? Okay. சரி 1 into dt நமக்கு என்ன வந்துடும்? t ன்னு வந்துருமா? here t power 5 by 5 2t cube by 3 plus c. ஓகே. Okay, sir. ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இந்த sir first வந்து ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். ஆ Okay, கீழே போயிருங்க. Okay. 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 இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை Okay. பண்றதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். டேக் எல்சிஎம் 15t plus 3t power 5 minus 10t cube plus c minus 2 by 15t 3t power 5 10t cube plus c. t replaced by cos theta. t equal to cos theta minus 2 by 15 cos theta plus 3 cos power 5 theta minus 10 cos cube theta plus c. Okay. Okay. Right. Next first என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? x equal sin square theta. எல்லாமே in terms of என்ன இருக்கு? என்னவா இருக்கு? இங்க என்னவா இருக்கு? So புரியுது என்ன sir?
எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டால இருக்கு. ஆமா ஆக்சுவலா எக்ஸ்ரேல நம்மளுக்கு வேணும். ஆமா so அப்போ sin ரூட் x எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஆமா ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. எனக்கு தீட்டா வேணும்னா என்ன பண்ணணும்? sin inverse x எஸ். சரி. இதுல ஏதாச்சும் காமன் எடுக்கலாமா? ஒரு டீயை காமன் எடுத்தா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா கிடைச்சிருமா? இங்க ஒரு டீயை காமன் எடுங்க, 2t. அப்ப இங்க என்ன வரும்? t வரும். இங்க t பவர் 4 வரும். என்னமா வரும்? இங்க என்ன வரும்? 15 t பவர் 4 10t ஸ்கொயர். ஓகே இங்க என்ன வரணும்? டூ டி 15 + 3t பவர் 4. t பவர் 4 என்ன எழுதலாம்? காஸ் பவர் 15 + காஸ் பவர் 4 தீட்டா எழுதிடலாமா? மைனஸ் என்ன எழுதலாம்? 10 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஓகே சரி, இப்ப எனக்கு என்ன இருக்கு? இப்ப நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்? டைம்ஸ் ஆஃப் காஸ் சைன் தான் எடுத்துருக்கோம். சரி, காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் 1 ஸ்கொயர் minus தீட்டா sin எழுதலாமா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு எனக்கு அப்போ என்ன வரும்? ரூட் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்னு வந்துருமா? so cos theta equal to root of 1 minus sin square theta la என்னம்மா? cos theta equal to 1 minus sin root of sin square ஆமா ஆமா, ஸ்கொயர் போட்டேன். காஸ் தீட்டாவே ஓகேவா? இப்போ இதுக்கு போல என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? அப்ப இதை எப்படி எழுதிடலாம்? காஸ் தீட்டா, இங்க எனக்கு காஸ் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்னு மாத்தினா எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு போல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? 1 மைனஸ் எக்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? எனக்கு இங்க காஸ் ஸ்கொயர் தானே இருக்கு. எஸ்ஸா நோவா? ஆமா சார் 1 மைனஸ் எக்ஸ் வந்துடும். அதை அப்படியோட வச்சுக்கலாம். அப்படியோட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 எல்சிஎம் எதுவும் தப்பா எடுத்துட்டேனா? எல்சிஎம் கரெக்டு தானுமா? இங்கே 3 ஆமா சார் விட்டுட்டேன், இங்கே 3 விட்டுட்டேன். சரி, 10 காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரி, டீக்கு பதிலா என்ன இருக்கு? இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்கு. ஓகே, டன். எக்ஸ் ஸ்கொயர் போல என்ன எடுத்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் என்னமா எடுத்தோம்? இங்க ரூட் எக்ஸ் எடுத்தா சரி பண்ணல. எக்ஸ் ஸ்கொயர் என்ன எடுத்தோம்? சைன் பவர் 4 தீட்டாவா? ஆமா அதை எடுப்போம். சைன் பவர் 4 தீட்டா. கரெக்ட் தானா? கரெக்ட் தான். இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆன்சர் வரலாம். இடிக்குது மட்டும். இது வரைக்கும் கரெக்டு. மைனஸ் 2/15 காஸ் தீட்டா 15 2/15 15 minus 10 cos square theta plus 3 cos power theta cos theta. ஓகே,
என்ன பண்ணிருக்காங்க? பாருங்க, 2/15 காஸ் தீட்டாக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? √1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? காஸ் தீட்டாக்கு பதிலா கரெக்ட் சார். sin ஸ்கொயர் தீட்டா. சரி, 15 + 15 மைனஸ் 10 காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா என்ன எழுதலாம்? இதே இது காஸ் ஸ்கொயரா மாத்திருங்க, ரூட் போயிருமா? அப்போ 1 - sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் வருமா? ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு? 3 cos பவர் 4 இருக்கா? ஆமா. அதை எப்படி எழுதலாம்? cos ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயரு, இதை 1 - sin ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயரு எழுதிடலாமா? ஓகே சார். வி கெட் ஆன்சர். இன்னும் இருக்கு ப்ளஸ் சி. இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ உள்ள இருக்கிறத சிம்பிளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். உள்ள இருக்கிறத மட்டும் சிம்பிளை பண்ணணும். எப்படி பண்ணணும்? 2/15 √1 - sin ஸ்கொயர் தீட்டா 15 -10 + 10 sin ஸ்கொயர் தீட்டா + 3. இங்க என்ன இருக்கு? ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா? இங்க என்ன பண்ணா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அதையும் சேஞ்ச் பண்ணணும். எப்பாடி முடியல சாமி. sin ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா? பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணணும், வேற வழி இல்லை. என்ன பண்ணலாம்? 3 × a² b² 2 டைம்ஸ் ab. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. ப்ளஸ் சி வேற இருக்கு, இருக்கட்டும். -2/15 √1 - sin ஸ்கொயர் தீட்டா என்னமா வரும்? 15 5, 5 + 3 8ன்னு வந்துடும். 10 sin ஸ்கொயர் தீட்டா ஒரு -3 sin பவர் 4 தீட்டா 6 sin ஸ்கொயர் தீட்டா. 10 - 6 என்னமா வரும்? 4 வந்துருமா? ஆமா சார். இப்போ நமக்கு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலான a² + b² -2 டைம்ஸ் ab. ஆன்சர் வந்துச்சுமா? ப்ளஸ் சி -2/15 √1 - sin ஸ்கொயர் தீட்டா 8. இப்போ இதை சிம்பிளை பண்ணா 4 sin ஸ்கொயர் தீட்டா + 3 sin பவர் 4 தீட்டா + c. we get answer. ஓகே. இன்னும் வரலையே. இன்னும் எல்லாமே in terms of தீட்டால தானே இருக்கு. ஐயோ, சப்ஸ்டிடியூட் பண்ணும். வேற வழி இல்லை. இப்போ இங்க என்ன எடுத்தோம்? in terms of x என்ன அர்த்தம்? √x = sin தீட்டா. √x = sin தீட்டா. இப்போ எனக்கு sin ஸ்கொயர் தீட்டா என்ன வந்துடும்? x வந்துருமா? கரெக்டா? ஆமா சார். இங்க sin பவர் 4 தீட்டா என்ன வரும்? x² வந்துடும். sin ஆமா. தீட்டா தான் ஹோல் ஸ்கொயரு. கரெக்ட் சார். sin ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். sin பவர் 4 தீட்டா. சரி, இப்போ என்ன ரீப்ளேஸ் ஆகும் பாருங்க. 2 இப்போதான் in terms of xல வந்திருக்கு. 1 - sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா என்ன வரணும்? x வரணும். ஸோ √1 - x 8 + 4 sin ஸ்கொயர் தீட்டானா 4x 3 sin பவர் 4னா x² + c. we get answer. கொஞ்சம் பார்க்குறீங்களா?
ஓகே சார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இவ்வளவு விஷயம் நீங்க யோசிக்கணும். ஓகே சார். இது பார்த்துட்டேன் சார். கீழே போறீங்களா? இங்க இந்த இன்டகிரேட் பண்ண பிறகு பாருங்க, அதுக்கப்புறம் தான் ஏற்பட்ட சிம்பிளிஃபிகேஷன். ஆமா. ஸோ இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துறீங்க. எடுத்துட்டு காமன். எக்ஸிம் எடுத்து காமனா எடுத்தாச்சு. டி ஒரு டேர்ம் இருக்கு, அதையும் காமனா வெளியே எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இங்க டீக்கு பதிலு டி காஸ் பிளஸ் தீட்டா. த்ரீ டி பவர் ஃபோர் 10t ஸ்கொயர் இருக்கு. இப்போ டீக்கு பதிலாக நான் என்ன எடுக்கிறேன்? காஸ் தீட்டா ஓகே. எடுத்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா காஸ் தீட்டா பை 15, 15 பிளஸ் காஸ் பவர் ஃபோர் தீட்டா மைனஸ் 10 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சி. ம். இப்போ நம்மளுக்கு காஸ் தீட்டா ஈக்குவல் டு பை இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்ல வேணும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன் 1 மைனஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்ல வேணும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று அர்த்தம் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ரூட் எக்ஸை சைன் எக்ஸ் சைன் தீட்டான்னு எடுத்து வச்சிருக்கோம். அதனால தான் இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்? எதுக்குமா சேஞ்ச் பண்ணுறேன்? இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. சேஞ்ச் பண்ணியாச்சு. 15 அப்படியே வச்சுக்கிங்க, 10 அப்படியே வச்சுக்கிங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். ஓகே. காஸ் தீட்டானா ரூட் வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டானா ரூட் ரிமூவ் ஆயிரும். ஓகே. பிளஸ் 3 காஸ் பவர் ஃபோர் தீட்டா எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே. ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதை அப்படியே வச்சுக்கிங்க. இந்த 10 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சரி சார், ஒரே ஒரு செகண்ட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்கும், அது இங்கே ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். 15 ஓகே. மைனஸ் 10 5, 5 பிளஸ் 3 8 வந்துருச்சா? ஓகே. எஸ் இங்கே சார். இங்கே பாருங்க, மல்டிப்ளை பண்ணா 3 2 சார் 6 சைன் ஸ்கொயரு. இங்கே ஒரு என்ன இருக்கு? 10 சைன் ஸ்கொயர் இருக்கு. 10 மைனஸ் 2 சாரி 10 மைனஸ் 3 2 சார் 6, 10 மைனஸ் 6 4 பிளஸ் 4 சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 3 சைன் பவர் 4 தீட்டா. சிம்பிளை பண்ணியாச்சு. ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எனக்கு எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல வரும், இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டால இருக்கு. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு தெரியும், அதை அப்படியே இங்கே சிம்பிளை பண்றோம். அப்போ எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டானா ரூட் எக்ஸ்ல எக்ஸா மாறிடும். சைன் பவர் ஃபோர் தீட்டா இங்கே என்னெல்லாம் வேணுமோ அதுக்குள்ள இங்கே ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். சைன் பவர் ஃபோர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இப்போ இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு பதிலாக எக்ஸ். இங்கே என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் தீட்டானால 1 மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் 2/15 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ், x plus 4 x plus 3 x square plus c we get answer. இதை கொஞ்சம் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னாத்தே உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுன்றது தெரியும். ஓகே சார். ஆமா, கிளாஸ் முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் என்னைக்கு பார்க்குறோம்? ஃப்ரைடே தான் கிளாஸ் பார்க்குறோம். ஆமா சார். ஓகேம்மா, பாய்மா.